ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாபுதானா பொங்கல், சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைலான் ஜவ்வரிசி 1 கப் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 to 4 hours கண்டிப்பாக சோக் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறுது. இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இதே வாணலிலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு சிறுபருப்பு 1/4 கப் அளவு எடுத்துருக்கோம். அதை நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா வாசனை வர அளவு வறுத்தாச்சு. அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் பார்த்திங்கன்னா ஊற வச்ச சாபுதானா ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே அந்த சிறுபருப்பு வறுத்தோம் இல்லையா, பைத்தம்பருப்பு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 கப் அளவு தண்ணி, டோட்டலாக 3 கப்ஸ். இப்போது பால் தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு விசில் விட்டாலே தாராளமாக போதுங்க. ஒரு விசில் வந்துருச்சுங்க. நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு வச்சுக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ஃபுல்லாக நிறை கலந்துருக்கேன். இது வந்து நல்லா பாகு வரட்டும், கரைஞ்சா போதும். இதில் பாகு பதம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஸ்ட்ரீம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து வச்ச வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுத்துப்போம். இப்போது வெள்ளைப்பாகு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட போகிறோம். நெய் வந்து நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூடவே ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை பிடிச்சதுன்னா திராட்சையும் சேர்த்து வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஜவ்வரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டிப்பட்டுரும். நம்ம இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எம்மியான சாபுதானா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.